வெல்கம் டு நீட் சென்னை மதுரவாயில். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நீட் 2026க்கு ரிப்பீட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை நியூ பேட்சாக இருக்கட்டும் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு குட்டி 2 மினிட்ஸ் மோட்டிவேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐ கேன் டூ திஸ், என்னால் இது முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே சில பேர் இருப்பீங்க, நம்மளாம் நீட் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டவுட்ல இல்லாமல் எப்பயுமே நம்ம ஐ எம் கேப்பபிள் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களோட பிரெயின் வந்து அதுக்கு பழகிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளாலையும் நீட் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ எப்பயுமே வந்து ஐ எம் கேப்பபிள் அப்படின்ற தாட்லேயே இருக்கணும், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ ஐ கான் டூ திஸ் அப்படின்ற மெத்தடுக்கு மட்டும் நீங்கள் போயிடாதீங்க. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் குட் எனஃப், நான் அந்த அளவுக்கு வந்து தகுதி இருக்கிற ஆளா தெரியல அப்படின்ற மாதிரி திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றிக்கோங்க. ஸோ மோர் தென் எனஃப் அண்ட் வர்த்தி அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்க. ஸோ நான் ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான், என்னாலையும் முடியும் அப்படின்ற மாதிரி நம்புங்க. இட்ஸ் டூ லேட் டு ஸ்டார்ட். ஸோ இது ரொம்ப லேட் ஆயிடுச்சோ, இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்காதோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ மை டைமிங் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் மை ஜர்னி இஸ் அன்ஃபோல்டிங் அட் ரைட் டைம். ஸோ என்னோட டைமிங், நான் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்துட்டு கரெக்ட் தான். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் கூட என்னால் கரெக்டாக வந்துட்டு இதை பண்ணி முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஸோ ரொம்ப எந்துவாக இருங்க. ஸோ செகண்ட் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அடுத்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நத்திங் ஒர்க்ஸ் ஃபார் மீ, எனக்கு இது நடக்கவே நடக்காது. ஸோ இது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருவோம். ஸோ நான்லாம் வந்து நீட்டில் பாஸ் ஆகணும், ஸோ எனக்கெல்லாம் இது நடக்குமா, நான்லாம் எம்பிபிஎஸ் சீட் வாங்க முடியுமா, அதுவும் கவர்மெண்ட் சீட் வாங்க முடியுமா. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ்லேருந்து எல்லாமே வெளியில் வந்துருங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நடக்கும். ஸோ அவங்களோட ஆட்டிடியூடும் அவங்களோட அப்ரோச்சும் பொறுத்து தான் இதெல்லாமே மாறும். கண்டிப்பாக உங்களால் முடியும், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹைட்ரேட்டடாக இருங்க. ஸோ என்ன வந்தாலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும். வாட் வில் பீப்புள் சே, ஸோ நான்லாம் நீட் படிக்கிறேன்னா என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களா, என்னால் இதை முடியுமா, ஸோ என் ஃப்ரெண்டு சொல்லுவான் நீ எல்லாமா நீட் படிக்க போகிற, ஸோ இந்த மாதிரிலாம் தாட்ஸில் இல்லாமல் ஸோ ரொம்ப ஜாலியாகவே படிங்க. ஸோ அடுத்தவங்க என்ன சொன்னால் என்ன, டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ உங்களோட பிரெயின் வந்து ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு தகுதியான ஆள் தான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கும். ஸோ யுவர் வேர்ட்ஸ் கிரியேட் யுவர் ரியாலிட்டி, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ என்ன செய்கிறீங்களோ ஸோ அதுதான் வந்துட்டு ரியாலிட்டியில் நடக்கும். ஸோ உங்களோட சக்ஸஸ்க்கு அது மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து பாசிட்டிவாக பேசுங்க. ஸோ பாசிட்டிவானதை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலும் எல்லாமே முடியும். ஸோ இதுதான் என்னோட 2 மினிட்ஸ் மோட்டிவேஷன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் வேணும்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம். ஈஸியாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரவாயில் இருக்குது. தேங்க்யூ.